எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னன்னா கருக்கு. இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா பாமா. அபவுட் ஆதர் பார்க்கலாம். பாமா வந்து ஒரு தமிழ் தலித் ரைட்டர். இவங்க இந்த கருக்கு இந்த ஒர்க்கை வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக தான் வந்து எழுதியிருக்காங்க. 1992 வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க் வந்து அவார்டுமே கிராஸ்வேர்ட் அவார்டுமே வந்து பெஸ்ட் ஃபிக்ஷன் இன் இந்தியன் லாங்குவேஜ்க்கு வந்து அவார்டுமே வந்து வின் பண்ணியிருக்கு. அண்ட் இதை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க 2001. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரிஜினலாக எழுதினது தமிழ் லாங்குவேஜில். இவங்களுடைய ரியல் நேம் ஃபாஸ்டினா மேரி ஃபாத்திமா ராணி. இதான் இவங்களுடைய ரியல் நேம். பாமா அப்படின்னு வந்து பெண் நேமாக வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து ரோமன் கேத்தலிக் 1958 வந்து பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஃபேமிலி வந்து ஒரு லோவர் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க ஃபேமிலி வந்து அப்பர் கிளாஸ் ஃபேமிலிக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஃபாதர் வந்து ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம நேரமே பார்த்தது மாதிரியே கருக்கு வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஒர்க். அண்ட் இதை வந்து ஒர்க்கை வந்து 9 சாப்டர்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ப்ரிஃபேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபேஸில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா கருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருக்கு அப்படின்னா பாம் லீஃப் ட்ரீஸ்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பனை ஓலை. அதோடைய எட்ஜ் வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்கும். அந்த லீஃபை வந்து ஹியூமன் லைஃப்க்கு கூட என்ன செய்கிறாங்க கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் கருக்கு மீன்ஸ் என்ன அப்படின்னா எக் இல்லைன்னா சீட். சாப்டர் 1 பார்க்கலாம். சாப்டர் 1 வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய வில்லேஜை பற்றி சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய வில்லேஜுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க வில்லேஜை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வில்லேஜில் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. நிறைய கம்யூனிட்டிஸ் இருந்தாலும் அவங்க வில்லேஜ் இன்னுமே வந்து டெவலப் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வில்லேஜ் வந்து வித்தவுட் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஸோ இந்த வில்லேஜை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணுன்னாலே வந்து ஒரு கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டியை வச்சு தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஃபாரஸ்ட்டில் போய் கம்பெல்லாம் வந்து குச்சி இருக்கும் இல்லையா, அதை குச்செல்லாம் போய் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபயர் பண்ணுறதுக்காக. பட் ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ப்ராப்ளம் எதுவுமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெய்னி டேஸில் அந்த அவங்க பிளேஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரெய்னி டேஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபிஷ் எல்லாமே அவங்க பிளேஸில் வந்து கிடைக்குமா. பட் புவர் பீப்புள்ஸுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஃபிஷ்ஷை வந்து வாங்க முடியாது. ஸோ எந்த ஃபிஷ் லோ அமௌண்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து அந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்குவாங்க. பட் ரிச் பீப்புள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மீன் என்ன செய்வாங்க வாங்குவாங்க. இந்த சாப்டரில் வந்து பாண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வராரு. இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியில் உள்ளவர் தான். இவர் வந்து அவருடைய நீடுக்காக என்ன பண்ணுவாருன்னா ரிச் ஃபேமிலிஸில் போய் ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட போய் வந்து ஏதாவது திங்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிவிட்டு இவர் வந்து இவருடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இனி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. ஒரு யங் சிஸ்டர் அவங்கள வந்து யார் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுனா அவங்களுடைய பிரதர் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த பிரதருக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த யங் சிஸ்டர் அண்ட் சிஸ்டர் இன் லாவுக்கு வந்து ஒத்தே போகாது. 2 பேரும் வந்து எப்போவுமே வந்து ஃபைட் தான் வச்சுட்ருப்பாங்க. ஸோ இது சிஸ்டர் இன் லா என்ன செய்கிறாங்க, யங் சிஸ்டரை வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியே விடுறாங்க. ஸோ இந்த சிஸ்டருக்கு வேறு எங்கோ வந்து போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸுமே இருக்குது அந்த யங் சிஸ்டருக்கு. ஸோ அந்த சில்ட்ரன்ஸையும் அவங்களும் அந்த யங் சிஸ்டரும் என்ன செய்கிறாங்க சூசைட் வந்து கமிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய வரும், பிரதருக்கு வந்து தெரிய வரும். பிரதருக்கு தெரிய வந்தோடனே பிரதர் வந்து அவனுடைய ஒய்ஃப் என்ன செய்வான் கில் பண்ணிவிட்டு அவனுடைய தங்கச்சிக்காக அந்த யங்கர் சிஸ்டருக்காக ஒரு டெம்பிள் வந்து பில்ட் பண்ணுவான். ஒரு டெம்பிள் பில்ட் பண்ணிவிட்டு அந்த டெம்பிளுக்கு வந்து என்ன நேம் கொடுப்பான் அப்படின்னா நல்ல தங்கை அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருவான். நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அன்டச்சபிலிட்டியை பற்றி சொல்லுறாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய திங்ஸ் வந்து அங்கே நடக்கிற அன்டச்சபிலிட்டியை பற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்களா. ஒரு நாள் இவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர டைமில் ஒரு டீ ஷாப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷாப் கீப்பருக்கும் கடைக்கு கஸ்டமராக போனவங்களுக்கும் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குற டைமில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் ஒரு நன்னாக வந்து போகலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணலாம், ஒர்க் பிகம் அ நன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து நல்லா படிப்பாங்க. இவங்களுடைய ஃபாதர் வந்து எஜுகேஷனுக்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால் இவங்க புவராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் வந்து கிடச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியே ஒரு நன்னாக என்டர் ஆகுறாங்க ஒரு சர்ச்சில். அங்கே வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 26 வந்து என்டர் ஆகுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அங்கே உள்ள சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து புரியுது.
பட் அவங்க நினச்சது இது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7 இயர்ஸில் வந்து அவங்க ரிட்டர்ன் வந்து வெளியே வராங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சாப்டரில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் பரையஸ் அண்ட் சாலையாஸ்க்கு 2 பேருக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை பற்றி சொல்லுறாங்க. இதில் வந்து சாலையாஸ்க்கு வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிமெட்ரி இருக்குது. இப்போ சாலையாஸ் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட சேர்ந்து ஒரு ப்ளே கிரவுண்டு வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் கிறிஸ்டின் பீப்புளுடைய சிமெட்ரி வந்து வேறு ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளேஸை வந்து இவங்க ஆக்குப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபைட் வருது. அதான் இந்த 3rd சாப்டரில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் 4th சாப்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லோ கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்குக்கு ஹை கிளாஸுடைய பீப்புள்ஸ் கிட்ட வந்து ஒர்க்குக்கு வந்து போகிறாங்க. பட் ரொம்ப வந்து நிறைய வேலை வந்து வாங்குகிறாங்க. பட் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஹை அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லோ அமௌண்ட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ 8 hours 12 hours எல்லாம் வந்து ஒர்க் பண்ணாலும் இப்போ 8 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலும் 1 hourக்கு வந்து இப்போ நம்ம அமௌண்ட் வச்சு பார்த்தோன்னா ஒரு 100 rupees 200 rupees இப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. லோ அமௌண்ட்டாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாமாவுடைய கிராண்ட் மதரும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் லேடி. அவங்க வந்து எதுக்காக ஒர்க்குக்கு போனாங்க அப்படின்னா ஃபுட்டுக்காக தான் என்ன செய்கிறாங்க, அவங்களே ஒர்க்குக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சைல்டுஹுட்டில் என்ன கேம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பாமாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டான கேம் கபடி. ஸோ அவங்களுமே வந்து கபடியெல்லாம் விளையாடி இருக்கேன் சைல்டுஹுட் டேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சைல்டுஹுட் டேஸில் இவங்க விளையாடுற இந்த கேம் வந்து ஒரு ரியலான கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், கேர்ள்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெசன்ட் சினாரியோ இல்லை, அந்த டைம் அவங்க அந்த ஒர்க் எழுதின டைமில் வந்து நடந்த விஷயங்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா நேரமே நம்ம பார்த்தா அவங்களுடைய ஃபாதர் வந்து ஆர்மியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஃபாதர் வந்து ஆர்மியிலேருந்து ரிட்டர்ன் வர டைமில் வந்து இவங்களுடைய வீட்டில் வந்து நல்ல குட் ஃபுட் எல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. நேரமே நம்ம பார்த்தது மாதிரி தான் பாமாவுடைய ஃபாதர் வந்து எஜுகேஷனுக்கு வந்து நல்லா வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார். ஸோ பாமா வந்து நல்ல ஒரு எஜுகேட்டர் தான். இவங்க வந்து படித்து முடிச்சுட்டாங்க, ஸ்கூல் லைஃப்பை வந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய டீச்சர் வந்து சொல்கிறாங்க இவன் நல்லா படிக்கிறான், அதனால் இவளை வந்து காலேஜ் படிக்க வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ஃபாதர் வந்து இங்கே இல்லை. அதனால் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்த ஒரு இயரிங்கை விற்று இவங்களை வந்து காலேஜில் வந்து சேர்க்குறாங்க. சாப்டர் 7 என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிலீஜியஸை பற்றி சொல்கிறாங்க. சைல்டுஹுட் டேஸில் பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. தென் அந்த சர்ச்சுக்கு வந்து போகிற டைம்லேயுமே அப்படி தான். அண்ட் ஒன்ஸ் வந்து பாமா என்ன செய்கிறாங்கன்னா கான்வெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்வெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. பட் கான்வெண்ட்டுக்கு அங்கே வந்து போகிற டைமில் வெளியில் வந்து கான்வெண்ட்டை பற்றி சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம். பட் அவங்க உள்ளாடி போனதுக்கு அப்புறமா தான் அங்கே ரியல் கான்வெண்ட்னா என்ன, கான்வெண்ட்டுக்குள்ளாடி என்ன நடக்குது அப்படின்னு உள்ள விஷயம் வந்து பாமாவுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அந்த விஷயம் எதுவுமே பாமாவுக்கு பிடிக்கல. ஸோ அங்கேருந்து லெஃப்ட் ஆகிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. சாப்டர் 8 வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா கான்வெண்ட் வந்து ஓப்பன் ஆனது வந்து யாருக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு எதுவுமே ஓப்பன் பண்ணலை, ஒன்லி ஃபார் புவர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் உள்ளாடி போனதுக்கு அப்புறம் தான் அது ரியல் சிச்சுவேஷன் உள்ள என்ன அப்படின்னு வந்து தெரியுது. கான்வெண்ட்டுக்குள்ளாடி போனாலே வந்து ரொம்பவே லக்ஸரியாக இருக்குது. ஸோ லக்ஸரியாக இருந்தாலுமே பரவாயில்ல, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஓகே தான் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. பட் ரிச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்னது ஒரு லக்ஸரி. புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே வந்து என்னது புவராக தான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கான்வெண்ட்லேயுமே வந்து மைண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாமாவுமே வந்து நிறைய ப்ராப்ளம்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஒர்க்குக்காக போகிறாங்க. அந்த ஒர்க்கில் வந்து 400 rupees சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பட் பிகாஸ் ஆஃப் கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து என்னது அந்த ஜாப் வந்து கிடைக்கல. அந்த ஜாப்லேருந்து அவங்கள வந்து ரிட்டர்ன் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாமா வந்து கான்வெண்ட் லைஃப்பை பற்றி திங்க் பண்ணலை, இந்த கான்வெண்ட்டில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்ணலை. பட் எதை திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்வெண்ட்டில் இருக்கிற புவர் பீப்புள்ஸை பற்றி, புவர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி என்ன செய்கிறாங்க திங்க் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் தி ஒர்க்கில் வந்து ஒரு கோட்டோட முடிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் டு லிவ் அ மீனிங்ஃபுல் லைஃப், அ லைஃப் தட் இஸ் யூஸ்ஃபுல் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஷார்ட்டாக வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், பட் நம்ம வந்து அதை ரியலாக நம்ம வந்து போய் பார்க்குற டைமில் தான் என்னச்சியும் அந்த லைஃபே வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து
தெரியும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபிக்ஷன். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.